பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பு இயற்கைக்கும் நமது பண்பாட்டுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை வலியுறுத்துகிறது. நமது முன்னோர்கள் இயற்கையை வாழ்வியல் அங்கமாக கருதினர். அதை வழிபாட்டுக்குரியதாகவும் பேணிக்கும் ஒன்றாகவும் மதித்தனர். பாரம்பரிய விவசாய முறையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தினர். பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக வேப்ப எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தினர். மண்வளம் குன்றாமல் இருக்க பயிர் சுழற்சி செய்தனர். ஏரி குளம் கிணறு வெட்டி பாசனம் செய்தனர். பாரம்பரிய கலைகளான கரகம், ஒயிலாட்டம், காவடியாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகள் இயற்கையை போற்றுகிறது. சங்க இலக்கியங்களில் நிலவளம், நிதிகள் மற்றும் இயற்கை ஆகியவற்றின் வர்ணனைகளை காணலாம். பண்டிகையான பொங்கல் போது மஞ்சள், வாழை இலைகள், பூக்கள், மாவிலை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தினர் முன்னோர்கள். பாரம்பரிய உணவுகளான திணை, சாமை, கம்பு, அரிசி போன்றவை இயற்கையாக விளைந்தவை, உடலுக்கு ஆரோக்கியமானவை. மேலும் சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம் போன்ற தாவரங்களின் மருத்துவ குணங்களை அடிப்படையாக கொண்டவை. உடலுக்கு தீமை செய்யாதவை. மரபு சார்ந்த வாழ்வியல் வீடு கட்டும் பொழுது வெளிச்சத்தையும் காற்றோட்டத்தையும் இயற்கையாக பெருமாறு வடிவமைத்தனர். பசுமையும் பாரம்பரியத்தையும் நாம் ஒன்றிணைத்து காக்க வேண்டும். நமது முன்னோர்களின் பாதையை பின்பற்ற வேண்டும்.